டைரக்டர் இன்னொன்னு போனியாவா பிக் பாஸ்ல போய் ஒருத்தன் ஒழிஞ்சு நிக்கிறான் பாரு. நீங்க எல்லாம் 1000 வெற்றிமாறன் நான் சொன்னாலும் எங்களுக்கான டைரக்டர் பார்த்தா வெற்றிமாறன் மட்டும்தான். என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல என்ன வேணும் கேக்குறீங்களா? 1000 கட்டுக்கதைகளை சொல்லி நம்மளை ஏமாத்தி வளர்த்துட்டாங்க. ஆனா திராவிடமும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஒரு மயிரம் கட்ட இனிமேல் புடுக முடியாதுன்றத ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. வேணா டைரக்டர் ஒருத்தன் இருக்கிறான் பாத்தீங்களா, இங்க எப்ப பாரு பாரஞ்சித்தியா வெற்றிமாறன் குறை சொல்றானே, அவனுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒன்னா ஒரு டம்ளர் புச்சு குடுக்குறேன், நல்லா குடி. இன்னொருத்தன் பிக் பாஸ்ல போய் ஒழிஞ்சுக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்காக ஒண்ணு எத்து வைக்கிறேன், வந்து குடி. ரா மெட்டீரியலா வெற்றிமாறன் தான் இருக்கிறா போல. ஒரு தேனி எப்படி சுத்தமா இருக்கணுமோ, ஒரு பால் எப்படி சுத்தமா இருக்குமோ, ஒரு மாடத்துல இருந்து வர மழை எப்படி சுத்தமா கலங்க இல்லாம இருக்குமோ, அந்த மாதிரி வெற்றிமாறனோட படைப்புல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ரா மெட்டீரியலா இருக்கனால்தான் வெற்றிமாறனுக்கு உங்களை பிடிக்கல. வெற்றிமாறன் ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா? வெற்றிமாறன் ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா கேக்குறானா? அதுதான் தமிழன் விஜய் சேதுபதி கூப்பிடுறது போதுல தோழர் விஜய் சேதுபதி கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வெற்றிமாறன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவனுக்கு தெரியுது வெற்றிமாறன் யாருன்னு. இந்த இனம், இந்த தமிழன் இனம் சாதாரணமா நம்ம இங்க வந்துடல. ஒரு இடத்துல போய் உட்காரத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் திராவிட தோழர்களும் அவங்கவுங்க சித்தாந்தத்தை உள்ள புகுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை இருந்திருக்கிறாங்க. அதுக்கான வரலாறு தான் நம்ம. சாமியை பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா. வெற்றிமாறனும் ஒரு இறைவன் தான். வெற்றிமாறனை பத்தி தப்பா பேசுற உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். வேணா ஒரு டம்ளர் புடிச்சு கொடுக்குறேன், நீ உன் வீட்டுல யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு அப்புறம் பேசி. காரல் மார்க்ஸ்னு ஒருத்தன் பிறந்தான் பத்தியா, அப்பயே அந்த சாமி பிறந்துட்டான். அவனோட அவதாரம் தான். ஒவ்வொரு ஊர்லயும் மாவோவாவும் லெனினாவும் பிடல் காஸ்டாவும் ஒரு இதுல கலியபெருமாளாவும் இருக்குது. திராவிடமும் கம்யூனிசமும் வேற நீ நினைச்சு நிக்கிற. எப்ப திராவிடத்துல ரத்தத்தை பதிச்சாங்களோ அப்பயே கம்யூனிசம் உருவாயிடுச்சு. நீ திராவிடத்தை அழிக்கணும்னா கம்யூனிசம் உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் அழிச்சா திராவிடம் மேல வரும். ஓகேவா? இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா இன்னும் நீ 40க்கு 40 இழந்துன்னு தான் இருப்ப. 60 வருஷம் ஆகிய ஒன்னும் கைட்ட முடியல. என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல என்ன வேணும் கேக்குறீங்களா? விடுதலை வெள்ளக்காரன் கொடுத்தது தான் விடுதலை. அதுக்கப்புறம் நீங்க புடிச்சு வச்சுக்கின்னு ஆதிக்க வர்க்கம் நிலம் எல்லாத்தையும் வச்சுன்னு ஒவ்வொருத்தனை அடிமைப்படுத்துது என்ன வெறி இதெல்லாம் யாரு? ஒரு சாமிக்காக தானே பண்றீங்க. சாமியை பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காரல் மார்க்ஸ்னு ஒருத்தன் பிறந்தான் பத்தியா, அப்பயே அந்த சாமி பிறந்துட்டான். அவனோட அவதாரம் தான். ஒவ்வொரு ஊர்லயும் மாவோவாவும் லெனினாவும் பிடல் காஸ்டாவும் ஒரு இதுல கலியபெருமாளாவும் இருக்குது. நீ சொல்லலாம் அங்க இது அடிச்சு அந்த இதை உடைச்சு 69 பேர் செத்தாங்க, நிறைய பேர் ஊனமானாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நிகழ்வு நடந்ததை இந்த தெளிகாட்டியா காமிச்சிருக்கா போல. திராவிடமும் கம்யூனிசமும் வேற நீ நினைச்சு நிக்கிற. எப்ப திராவிடத்துல ரத்தத்தை பதிச்சாங்களோ அப்பயே கம்யூனிசம் உருவாயிடுச்சு. நீ திராவிடத்தை அழிக்கணும்னா கம்யூனிசம் உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் அழிச்சா திராவிடம் மேல வரும். ஓகேவா? இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா இன்னும் நீ 40க்கு 40 இழந்துன்னு தான் இருப்ப. 60 வருஷம் ஆகிய ஒன்னும் கைட்ட முடியல. எப்படி வானத்திலிருந்து பெய்ற மழையோ பால் எல்லாமே சுத்தமா இருக்கு. வெற்றிமாறன் படைப்புல எந்த கலங்கமும் இல்லாம சுத்தமா இருக்கு இந்த படம். ஒரு படைப்பை படைக்கிறவன் இறைவன் சொல்லுவாங்க. அந்த விதத்துல வெற்றிமாறனும் ஒரு இறைவன் தான். வெற்றிமாறனை பத்தி தப்பா பேசுற உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். வேணா ஒரு டம்ளர் புடிச்சு கொடுக்குறேன், நீ உன் வீட்டுல யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு அப்புறம் பேசி. நீ போனியாவாத டைரக்டர் இன்னொன்னு போனியாவும் பிக் பாஸ்ல போய் ஒருத்தன் ஒழிஞ்சு நிக்கிறான் பாரு. நீங்க எல்லாம் 1000 வெற்றிமாறன் சொன்னாலும் எங்களுக்கான டைரக்டர் பார்த்தா வெற்றிமாறன் மட்டும்தான். புரியுதா? நாங்க தமிழ். இதனாலதான் இந்திக்காரனும் தெலுங்குல இருக்கிற ஒவ்வொரு டாப்ல நடிகரும் சொல்றான் வெற்றிமாறன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவனுக்கு தெரியுது வெற்றிமாறன் யாருன்னு. உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தேவை. படம் எப்படி இருந்ததா இல்ல பின்ட்ராப் சைலண்ட்ல 3 hour உட்கார வச்சு என் முன்னோர்களை பத்தி எடுத்து சொன்னான் பாரு. இந்த இனம், இந்த தமிழன் இனம் சாதாரணமா நம்ம இங்க வந்துடல. ஒரு இடத்துல போய் உட்காரத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் திராவிட தோழர்களும் அவங்கவுங்க சித்தாந்தத்தை உள்ள புகுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை இருந்திருக்கிறாங்க. அதுக்கான வரலாறு தான் நம்மளோட நம்ம கலரா இருக்கட்டும், நம்ம உடையா இருக்கட்டும், நம்ம நடையா இருக்கட்டும். இன்னைக்கு வெளிநாட்டுல போய் கால் பதிக்கிற எல்லாமே ஒரு தோழர்களாலையும் ஒரு சித்தாந்தத்தாலையும் அடிப்படையில தான் நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா வெள்ளக்காரன் கொடுத்த சுதந்திரத்தை இவங்க நம்ம கிட்ட இன்னும் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க.
அது நடக்கவே நடக்காது கண்ணா. கேரளாலயா நடக்காது, தமிழ்நாட்டில நடக்காது. உங்க பருப்பிங்க வேற, தமிழரசன் வேற, அதுக்கப்புறம் கலிய பெருமாள் வேற. நீங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து எவனா யூடியூப்ல சொன்னான்னு சொல்லுங்க. அதெல்லாம் அற்புதமா இருந்தது, அற்புதமா இருந்தது. கிஷோர்ல நடிச்சிருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருந்தது. கருணாஸ் பையனோட ஆக்டிங் ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விஜய் சேதுபதினு கூப்பிடுறது பதிலா தோழர் விஜய் சேதுபதி கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அருமையா இருக்கு. ஜோக்கர் பையன் வந்துருக்கிறான், நீங்க போங்க. உங்க கும்பிடலாம். ஒரே ஒரு கடவுள் தான், காரல் மார்க்ஸ். மார்க்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தேவையான கடவுள் அவன் படைச்சிட்டான். அவனோட சித்தாந்தம் தான் லெனின், எல்லாம் பிடல் காஸ்ட்ரோ, சேக்கு வேற. ஒரு ஊர்ல ஒண்ணு இருக்கும், நம்ம ஊர்லயே இருந்தாங்க, பலமாவே இருந்தாங்க. 1000 கட்டுக்கதைகளை சொல்லி நம்மளை ஏமாத்தி வளர்த்துட்டாங்க. ஆனா திராவிடமும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஒரு மயிரம் கட்ட இனிமேல் புடுக முடியாதுன்றத ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. வேணா டைரக்டர் ஒருத்தன் இருக்கிறான் பாத்தீங்களா, இங்க எப்ப பாரு பாரஞ்சித்தியும் வெற்றி மாறினோ குறை சொல்றானே, அவனுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒன்னா ஒரு டம்ளர் புச்சு கொடுக்குறேன், நல்லா குடி. இன்னொருத்தன் பிக் பாஸ்ல போய் ஒழிஞ்சுக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்காக ஒண்ணு எத்து வைக்கிறேன், வந்து குடி. ரா மெட்டீரியலா வெற்றி மாறன் தான் இருக்கிறா போல. ஒரு தேன் எப்படி சுத்தமா இருக்கணுமோ, ஒரு பால் எப்படி சுத்தமா இருக்குமோ, ஒரு மாடத்துல இருந்து வர மழை எப்படி சுத்தமா கலங்க இல்லாம இருக்குமோ, அந்த மாதிரி வெற்றி மாறனோட படைப்புல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ரா மெட்டீரியலா இருக்கனால்தான் வெற்றி மாறனுக்கு உங்களை பிடிக்கல. புரியுதா? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தேவையான சித்தாந்தத்தை வெற்றி மாறினால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை அவர் கொடுக்குறாரு. அதனாலதான் இன்னி வரைக்கும் அவர் பணம் தோல்வி அடையல. நீங்க டைரக்டர் கிடைக்காம, ப்ரொடியூசர் கிடைக்காம, நடிகர் கிடைக்காம கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா தெலுங்குக்காரன், ஹிந்திக்காரன் யார் எல்லாருமே வெற்றி மாறன் ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா, வெற்றி மாறன் ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா கேக்குறானா? அதுதான்டா தமிழன், அவன் தான்டா கடவுள். படைப்பதனால் அவன் பேர் இறைவன் அப்படின்னு சொன்னார்ல கண்ணதாசன். எனக்கு தெரிஞ்சு காரல் மார்க்ஸ் ஒரு இறைவன், வெற்றி மாறனும் ஒரு இறைவன் தான்.